ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் காலில் அடிபட்ட தாயை மகள் தூக்கி சென்ற சம்பவம் எதிரொலியாக அரசு மருத்துவமனையின் 2 ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மக்பூல் அகமது வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மக்பூல் அகமது, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். கடந்த 28ஆம் தேதி ஈரோடு பெரிய வலசு பகுதியை சேர்ந்தவர் சொர்ணா. இவர் வேலை நிமித்தமாக சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் ஒன்று மோதியதில் தாய் சொர்ணாவிற்கு காலில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து தாய் சொர்ணத்தை மீட்ட அவரது மகள் வளர்மதி ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு ஆட்டோ மூலம் சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளார். அப்போது சொர்ணத்தை கண்ட அரசு மருத்துவர்கள் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து செல்லுமாறு தெரிவித்துள்ளனர். பின்னர் சம்பந்தப்பட்ட பிரிவிற்கு சொர்ணத்தை அழைத்து செல்வதற்காக வீல் சேர் மற்றும் ஸ்ட்ரெச்சர் தருமாறு கேட்டபோது மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் அவர்களை அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில வலியால் துடித்த கொண்டிருந்த சொர்ணத்தை தன்னந்தனியாக தூக்கி சென்று வளர்மதி தூக்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலானது. இதனை தொடர்ந்து சம்பவம் குறித்து அரசு மருத்துவமனை சுகாதார இயக்குனர் அம்பிகா சண்முகம் ஆய்வு மேற்கொண்டார். இது குறித்து முறையாக மருத்துவமனையில விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்திருந்த நிலையில இச்சம்பவம் குறித்து விளக்கம் அளித்துள்ள அம்பிகா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சூப்பரண்டன் மற்றும் ஆர்எம்ஓ ஆகிய இருவருக்கு மெமோ ஆல்ரெடி வழங்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை நோயாளிக்கு ஸ்ட்ரெச்சர் வழங்காததால இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஈரோடு அரசு மருத்துவமனையில் 2 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு மற்றொரு ஊழியர் பணி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பரபரப்பான இந்த சூழல்ல ஈரோடு அரசு மருத்துவமனையில ஸ்ட்ரெச்சர் வழங்காத நாளில் பணியில் இருந்த மருத்துவமனை பணியாளர் பிரகாஷ் மற்றும் முத்துசாமி ஆகியோரை நீக்கம் செய்தும் மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் பணி ஆற்றி வந்த பணியாளர் மைதிலி ஈரோடு அடுத்துள்ள பவானி அரசு மருத்துவமனைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கார் என்பதையும் நம்ம கூடுதல் தகவலா பார்க்கிறோம். முத்துசாமி மற்றும் பிரகாஷை பணி நீக்கம் செய்வதற்கு ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட சுகாதார துறை இணை இயக்குனர் அம்பிகா விளக்கம் அளித்திருக்கார். தொடர்ந்து நோயாளிக்கு ஸ்ட்ரெச்சர் வழங்காததால் 2 பணியாளர்கள் பணியிட நீக்கம் செய்தது மருத்துவமனையில பாத்தீங்கன்னா ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி மக்பூல் அகமது.